ஹலோ எவ்ரிவன். ஓகே, இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. பேசிக்கலி நான் கட் பண்ணல, என் அம்மா கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிருந்தோம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஓகே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுனால அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஸ்பெஷலாக என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are trying to make பிரியாணி. ஸோ இப்போ நான் பண்ண போகிறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாங்க. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம். கேஸ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் நெய், அப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தான் ஏலக்காய் போட்டு இதாண்ட பட்டை சார். அப்புறம் கிராம்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்டை எல்லாத்தையும் போட்டு இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, அடுத்து ஆனியன் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் பண்ண மாதிரி ஆனியன் போட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகும், அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக எனக்கு அந்த மாதிரி எடுத்து போட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் போட்டுக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதை தக்காளி எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன தக்காளி தான், அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு 4 தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி தானே. இப்போ புதினாவும் கொத்தமல்லி 2 மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி பொடி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகே, நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது பிரியாணியில் செய்கிற ரெசிபி. நான் என்ன உங்களுக்கு தனியாக ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிக்கன் போடணும். இப்போ சிக்கன் எடுத்து நம்ம போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு பார்த்தோம்னா அந்த உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டாச்சு. நல்லா மிக்சிங். முட்டை, மீன், சால்ட் கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ தான் பிரியாணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். லெக் பீஸ் போடணுமா? லெக் பீஸ் my husband made biryani. கொஞ்சம் மட்டும் ஃபுல்லாக அப்படியே காட்டு ஒரே ஒன்று அது கட் பண்ணி போடு.